அந்த அமல்கள் மட்டுமே அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனென்று கேட்டால் நிறைய வசனங்களிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறார். இன்னும் சொல்ல போனால் இந்த கலப்பு இருக்கு பாருங்க, அல்லாஹ்வுக்கு இல்லாமல் அல்லாஹ்வோடு சேர்த்து என்னுடைய விளம்பரத்துக்காக, என்னை அடையாளப்படுத்துவதற்காக, என்னை காட்டுவதற்காக என்ற எந்த கலப்பையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார். அப்ப சிந்திச்சு பாருங்க, நாம் இந்த உலகத்திலே செய்யக்கூடிய அந்த அமல்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களிடையே மரணத்தையும் வாழ்வையும் ஏற்படுத்தி இருக்கிறோம். அதை ஏற்படுத்தியதற்கு காரணம் என்ன தெரியுமா? அழகான முறையிலே யார் அமல் செய்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக. இந்த வசனத்தை சென்று சிந்தித்து பாருங்கள். அக்ஸர் அமலா என்று அல்லாஹ் சொல்லவில்லை, அதிகமான அமல்கள் யார் செய்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. செய்கிற அமல்களிலே யார் அல்லாஹ்வுக்காக செய்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹ் உங்களுக்கு மரணத்தையும் வாழ்வையும் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு நாம் செய்கிற தொழுகை, நாம் வைக்கிற நோன்பு, நாம் செய்கிற எத்தனையோ மார்க்க பணிகள், நாம் செய்கிற எத்தனையோ சமுதாய பணிகள், அது அல்லாஹ்விடத்திலே அதிகமாக இருப்பதை விட நான் செய்கிற அந்த அமல் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுமா? என்னுடைய தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருப்பானா? நான் வைக்கிற நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருப்பானா? நான் செய்கிற சமூக பணிகளை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருப்பானா என்ற அமல்களால் பயந்தவர்கள் எத்தனை பேர்? நிறைய சமூக பணி செய்கிறோம், மார்க்க பணி செய்கிறோம், தொழுகையில ஈடுபடுகிறோம், நோன்பு வைக்கிறோம், தர்மம் கொடுக்கிறோம். அதையெல்லாம் கவனம் செலுத்துவதை விட நீங்கள் ஒரு 100 ரூபாய் தர்மம் செய்துவிட்டு உங்கள் உள்ளத்திலே எண்ணம் ஏற்படும் என்று சொன்னால், நான் செய்கிற இந்த 100 ரூபாய் நன்மைக்கு அல்லாஹ்விடத்திலே எனக்கு கூலி கிடைக்குமா? நான் தொழுத தொழுகை அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுமா? நான் வைக்கிற நோன்பு அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று ஒவ்வொரு அமல்களுக்கு பின்னால் அல்லாஹ்வை நினைத்து அல்லாஹ்வுக்காக என்று நாம் செய்தவர்கள் எத்தனை பேர்? அன்புள்ள சகோதரர்களை, இந்த கலப்பு இருக்கிறதே, அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நீங்கள் உலகத்தில் செய்கிற எந்த நன்மைகளையும் விட்டு அல்லாஹ் தேவைகளற்றவன். நம்ம எத்தனையோ மார்க்கப்படி செய்யும் போது, சமுதாய பணி செய்யும் பொழுது, அல்லது இஸ்லாத்தை நோக்கி ஒருவர் நேர்வழியை அழைக்கும் பொழுது, நம்முடைய பெரும்பாலும் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இஸ்லாத்துக்காகத்தான் உழைக்கிறோம், அல்லாஹ்வுக்காகத்தான் உழைக்கிறோம். நம்முடைய முகம், நம்முடைய பேர், நம்முடைய புகழ்ச்சி, இந்த உலக